ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான எபிசோடுக்கு உண்டான ப்ரொமோ விட்டுட்டாங்க. இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வெட்ட வெளிச்சமாக தெரியுது. என்ன தெரியுது? நம்மளுடைய டமுக்கு டப்பா அருணை போட்டு புழக்க போகிறது நல்லாவே தெரியுது. ஏங்க எப்படிங்க சொல்கிறீங்க? கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்தவொடனே என்ன சொல்கிறார், இந்த வீட்டில் நம்ம கண்டஸ்டன்ஸ் கிட்ட இது சரி, நீங்கள் சிறப்பாக பண்ணீங்க அப்படி சொன்னால் அதை கொண்டாடுறாங்க. சரி, அதே சமயத்தில் இது தவறுன்னு சொன்னால் சரியை எந்த அளவுக்கு கொண்டாடினாங்களோ அதை விட பல மடங்கு தவறை கொண்டாடுறாங்க. அதாவது அந்த தவறை கொண்டாடுறாங்க. சரி, நம்ம அதை பற்றி கேட்டால் இதுதான் நான் சொல்கிறாங்கன்றார். இதை வச்சு நீங்கள் கரெக்டாக ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இது யாருக்காக சொல்லப்பட்டது என்றால் அருணுக்காக. ஏன் அப்படின்னா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் அருணை பயங்கரமாக பாராட்டியிருப்பார். அருணுக்காக மஞ்சளை போட்டு பொழந்திருப்பார். அருணுக்காக மட்டும் இல்லை, அருணுக்கு தீபக்லாம் சொம்பு செம்மையாக தூக்கியிருப்பார். அது பயங்கர வைரலாக போச்சு. என்னங்க கடைசியில் இப்போ அவருக்கே கப்பை கொடுத்துருங்க, தீபக்கு கொடுத்துருங்க, எது கேட்டாலும் எது பண்ணாலும் அவங்கள ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் போன வாரம் அருணை போட்டு பொலன்னு பொழந்து அதில் வேறு அவர் டென்ஷன் ஆகி இவரை பார்த்து முறைச்சி பயங்கரமான விஷயங்கள் அவரே கேட்டார், இன்னும் முறைக்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு முறைக்கல சார், நீங்கள் அதுலேயும் கோவா கேங் நீங்கள் தானே அப்படின்போது நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களான்னு அவரு டென்ஷன் ஆகிட்டு இதான் இப்படி போய் குதிச்சிங்களேன்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமாக போயிருக்கும். அது ஒரு வார் மாதிரி போயிருக்கும். அந்த இது முடிஞ்ச உடனே ஜாக்லின் போயிட்டு நைட்டு கேட்டிருப்பாங்க அருண்கிட்ட, டேய் ஏன்டா இவ்வளோ கோவப்படுற, அவர் ஹோஸ்டா அப்படின்னா, நான் இப்படித்தான், இதுதான்ண்ணா எனக்கு கோவம் வரும், அதன் மூலமாக நான் வெளியே போனாலும் பரவாயில்ல, நான் போய்க்கிறேன், இதான் நான் இருப்பார். ஸோ இதை தான் அங்கே சொல்ல வர்றாரு. என்ன சொல்கிறாரு, நம்ம முதல்ல அவங்கள சரி நீங்கள் சிறப்பாக பண்ணீங்கன்னு சொல்லும்போது கொண்டாடுறாங்க. அதே சமயத்தில் அவங்களோட தவறை சொல்லி காமிச்சா எந்த அளவுக்கு சரியை கொண்டாடினாங்களோ, நம்ம சொன்ன விஷயத்தை கொண்டாடினாங்களோ அதை விட டபுள் மடங்கு அந்த தவறை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் அதுதான் நான் சொல்கிறாங்க அப்படின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குழு வேறு பிக் பாஸ் கொடுத்தார். என்னென்னா, அங்கே நம்ம ஆள் கத்துவார். ஃபஸ்ட்டு நாள் அந்த ஃபஸ்ட்டு டேவே அந்த டாஸ்க்கை நாசமாக போச்சு பாருங்கள். ஃபுல்லாக சண்டை ஃபுல் காரணம் இந்த டப்பா அருண். ஸோ அந்த விஷயத்தை காமிக்கிறாங்க, மாட்டினடி மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வைக்கிறார். அங்கே தான் பயங்கரமான ட்விஸ்ட். என்னென்னா, உரிமைக்காகவும் ஒடுக்குமுறைக்காகவும் புரட்சிகள் நடப்பது இயல்பு. இதெல்லாம் புரட்சிகள்னாவே இது ரெண்டு விஷயத்துக்கு நடக்கும், அது இயல்பு தான். ஆனால் இந்த வீட்டில் அது தேவையா இருந்துச்சா அதை நம்ம விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே ரெண்டு போராட்டம், ஒன்று ஒன்றுமே இல்லாத வெட்டு போராட்டம். அதை யார் பண்ண ஆரம்பிச்சது ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டப்பா அருண். ஏங்க டப்பா அருண் சொல்லிங்கன்னா, இப்படி தானே முத்துக்கோமனை ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா டப்பான்னு கலாச்சாரு. அப்போ அவருக்கு எப்படி ஒழிச்சிருக்கோம்? அதெல்லாம் எல்லாருமே ஆனந்தப்பட்டாங்க, பார்த்தீங்களா எப்படி முத்துக்கோமனை போட்டு அடித்தாங்கன்னு. அதனால் அப்படி தான் சொல்ல முடியும். சரி, இப்போ என்னென்னா, இதை அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக சும்மாவே வேலையை நிறுத்து, சும்மாவே அப்படியே ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருந்திருப்பார். அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருப்பார், அதாவது இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களை வச்சு செஞ்சிடணும், வி ஆர் லேபர்ஸ் நாட் பெக்கர்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இங்கே வரும். இன்னொரு போராட்டம் ஒன்று நடந்துச்சு. அது அந்த டாஸ்க் முடியும் போது ராணுவ பட போராட்டம். அதில் ஒரு நியாயம் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் இதுவுமே ஃபஸ்ட்டு பிளான் தான். அந்த டாஸ்க்கை சுவாரஸ்யம் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ராணுவம் நம்ம சௌந்தர்யா ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹெட்டு அந்த மேலே தலையில் போடுறத போடுங்க, சேஃப்டி கேப் அப்படின்போது அவங்க போட மாட்டேன் சொல்லியிருப்பார். அப்போ உங்களை நான் ரெஸ்ட் ரூமுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு போராட்டம் பண்ணப்போறேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அது எப்படி ஆயிடுச்சுன்னா, சௌந்தர்யம் அந்த கொடையை பிடிச்சி இழுத்த உடனே போராட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதில் உண்மையை சொல்லப்போனால் 50 இல்லை 60-70% நல்ல விஷயங்கள் தான். ஆனால் மீதி இருக்கிறது கொஞ்சம் ஓவர்லாப் பண்ணி கொஞ்சம் ஓவராக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போனாமல் இருந்துச்சு. ஏன்னா அவர் போராட்டம் பண்ணுது அன்ஷிதாவை நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஸோ அதனால் அவருக்கும் கொஞ்சம் லைட்டாக அடி இருக்குது. ஆனால் தர்ம அடி அருணை கிளிக்க போகிறன்றது நான் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இன்றைக்கி வேறு மாதிரி வெறித்தரமாக இந்த விஷயம் இன்றைக்கி எபிசோடு இருக்குன்றதெல்லாம் மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ எல்லோரும் ஆவலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பாப்கார்ன் கோகோ கோலாலாம் வாங்கிட்டு நைட்டு உட்காந்துருங்க, நம்ம எல்லோரும் ஜாலியாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்ற மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.